நீ பிறந்த தமிழ் மாதம் உன்னை பற்றிய ரகசியத்தை உள்ளடக்கி இருக்கின்றது. அந்த மாதத்தை இப்பொழுது தொடும் பொழுது உன் உள்ளம் எப்படிப்பட்டது, உன்னுடைய மனம் எதை நாடுகின்றது, உன் வாழ்க்கை எப்படி மலரப் போகின்றது என்பதை உனக்கே சொல்லத்தான் இப்பொழுது வந்தேன். நீ எப்பொழுதும் உன்னை பற்றி கேள்விகள் கேட்கின்றாய். நான் சரியாக செல்கின்றேனா, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கப் போகின்றது, என்னை நம்பலாமா? உன் மனம் சில நேரங்களில் சந்தேகமும், சில நேரங்களில் பேராசையும், சில நேரங்களில் பசுமையான நம்பிக்கையையும் கொண்டிருக்கின்றது. மழை வரப்போகும் முன் மேகம் திரண்டது போல உன்னுடைய மனமும் சில நேரங்களில் கனமாக இருக்கும். ஆனால் அந்த கனத்தில்தான் மழை துளிகள் மறைந்தும் இருக்கும். நீ முயற்சியை விரும்புகின்றாய். சூரிய ஒளி, தண்ணீர் அனைத்துமே ஒரு நல்ல வளர்ச்சிக்கு தேவைப்படுகின்றது. மண்ணில் விழுந்த விதைக்கு உன்னுடைய வாழ்க்கையை வளர்க்க கடின உழைப்பை நீ ஒருபொழுதும் தவிர்க்கவில்லை. முயற்சியை ஒவ்வொரு நாளும் செய்கின்றாய். நீ உறவை மதிக்கும் மனிதன். மரம் வேரை விட்டு வளர முடியாதது போல உன்னுடைய வாழ்விலும் உறவுகள் உனக்கு வேறாக உள்ளது. யாரையும் காயப்படுத்த விரும்பாத மனம் உன்னிடம் இருக்கின்றது. அழகை ரசிக்கின்றாய். காற்றில் அசையும் பூவை பார்த்து ரசிப்பது போல சிறிய விஷயங்களிலும் சந்தோஷத்தை நீ இப்பொழுது காண தொடங்கி இருக்கின்றாய். 6 மாதம் சந்திரன் முழுமையாக வட்டமாக சந்திரன் கூட இரவு வானத்தை கவர்ந்து விடுகின்றது. அதுபோல் நீ முழுமையாக உன் இலக்கை அடையாவிட்டாலும் உன்னுடைய ஒளி உன்னை சுற்றி இருப்பவர்களை கவர்கிறது. காற்று, மழை, பனி, வெயில் ஒவ்வொரு காலத்துக்கும் தனி சிறப்பு இருப்பது போல உன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் தனி அழகு இருக்கின்றது. ஒவ்வொரு நாளுக்கும் உனக்கு கிடைத்த வரமாக இனி மாறும். கவலைப்படாதே. உன் மனநிலையிலிருந்த உன்னுடைய எதிர்காலம் இப்பொழுது மலரும். நீ பார்க்கும் வாழ்க்கை இன்னும் அழகாகும். உனக்கு தேவையான வாய்ப்பை நான் கண்டறிந்து கொடுக்கும் பொழுது, அந்த வாய்ப்பு உன்னை நாடி வரும் பொழுது உடனே பயந்து விடுகின்றாய். இது எப்படி நான் செய்வது, சாத்தியமா, என்னால் முடியுமா, இது எல்லாம் சரியாக வருமா என்கின்ற சந்தேகம் உனக்குள் தோன்றிவிடுகின்றது. எந்த சந்தேகமும் இல்லாமல் உன்னை தேடி வருகின்ற வாய்ப்பை சற்று எந்த முடிவை எடுக்கும் முன்னாலும் பொறுமையாக முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு முடிவை எடுத்துப்பார். அதை ஏற்று உன்னால் சாத்தியமாக்கும் முடியும் வரை உன்னாலான முயற்சிகளை செய். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதே பதறிவிடாதே. வெற்றியை பெற வேண்டும் என்று நினைக்கின்றாய். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்த பயப்படுகின்றாய். பயம் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ வெளியே எடுத்துவிட்டால் முருகனின் பிள்ளையாக முழுமையாக மாறி எல்லா சக்திகளும் ஆற்றலும் உனக்குள் இருந்து வெளிப்பட்டு உன் வாழ்க்கையில் நீ ஏராளமான வெற்றிகளை குவிக்கலாம். பொறுமையின்மை சில நேரங்களில் இடையூறை தந்து விடுகின்றது. உனக்கு பொறுமையோடு தான் எல்லா விஷயங்களையும் நீ கையாள வேண்டும். என் அன்பு குழந்தையாகி நீ எந்த மாதத்தில் பிறந்திருந்தாலும் முருகனுடைய பிள்ளையான வாழ்க்கையின் அடையாளம் உனக்கு இப்பொழுது இருக்கின்றது. நீ எங்கு இருந்தாலும் எப்பொழுதும் என் வேல் உன்னை பாதுகாத்து உன் வாழ்க்கையை மலர செய்யும். இந்த நம்பிக்கை உனக்குள்ளும் இருந்தால் என்னுடைய அருளும் ஆசிகளும் உன்னை சுலபமாக கடினமான பாதைகளை கூட கடந்து வர உதவி செய்யும். என்னுடைய உதவிகளை நீ பெற்றுக்கொண்டே இருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை இன்பங்களை அடைந்து கொண்டே இருக்கும். அதற்கு உனக்குள் இருந்து பயத்தை முதலில் நீ வெளிக்கொண்டு வர வேண்டும். பயம் என்ற ஒன்று உன்னிடத்தில் இருந்து வெளிவந்து விட்டால் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றியை நீ காண்பாய். உன்னுடைய நேர்மையான மனதிற்கும் உன்னுடைய முயற்சிகளுக்கும் பரிசு கிடைக்காமல் போகாது. ஏதாவது ரூபத்தில் நான் உன்னோடு துணை வந்து கொண்டேதான் இருப்பேன். நல்லது நடக்கும்.